நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ராணிப்பேட்டை தொகுதி வேட்பாளராக கூட்டணி சார்பாக நிற்க வைக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளரை பற்றிய சில நிகழ்ச்சிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. காரணம், 25 வருடங்களாக ஒரே இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து இந்த தொகுதிக்கு அவர் ஆற்றிய பணிகளை ஜனங்கள் நல்லா தெரியும். அவர் என்ன பணிகள் ஆற்றியிருக்கிறார் என்பது எங்களுக்கும் தெரியும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த தொகுதிக்கு மீண்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நல்ல அவர் கிடைக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளரை அறிந்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கின்ற போது உழைக்கின்றவனாக இருப்பதை தேர்ந்தெடுப்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஸ்டாலின் புலி, இதன் முதலமைச்சர் ஸ்டாலின் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதிலே புலி எங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்டவர் இப்போது ஒரு வேட்பாளரை இங்க அறிமுகப்படுத்திருக்கின்ற வகையை பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இருக்கின்ற அனைத்து தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் மிகவும் கவலை அடைந்து மிகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை நான் பார்க்கின்றேன். இதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து பார்க்க வேண்டும். 25 வருடங்களாக ஒரே ஒரு இது இன்னும் அடுத்த 6வது முறை அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேட்பாளர்களே இல்லையா? அந்த தகுதி யாருக்குமே இல்லையா? பல பேருக்கு தகுதி இருந்தும் கூட அந்த தகுதியை வெளிக்காட்டாமல் அடக்கி வைத்திருந்தார் முந்தைய சட்டமன்ற உறுப்பினர், மந்திரியாக இருந்த அந்த மாபெரும் தலைவர். ஆக திமுகவுடைய வளர்ச்சிக்கு அவர் அக்கறை காட்டாமல் திமுக தன்னுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்குமாக பாதுகாப்பு கொண்டிருந்த காரணத்தினாலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே உண்மையாக உழைத்தார் தொண்டர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, கலைஞர் மீதும் தங்கள் மீதும் அசைக்க முடியாத பற்றும் பாசமும் கொண்டிருந்த தோழர்கள் எல்லாம் இன்றைய ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள், வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் பணிவோடு யாசகமாக கேட்கின்றேன், எங்களுக்கு தொகுதி வேட்பாளரை மாற்றிக் கொடுங்க. கூட்டணி சார்பாக மட்டுமல்ல, உங்களோடு உழைத்தவன் என்ற சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இந்த பகுதியில நான் வியர்வை சிந்தி வளர்த்தவன் என்பதற்காக உங்களிடம் யாசகம் கேட்கின்றேன், தயவு செய்து மாற்றிக் கொடுங்கள். சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலே கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை திமுகவை தவிர வேறு எதற்கும் ஓட்டு போட மாட்டேன் என்று சொல்லுகின்ற விஷயம் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே கூட்டணி கட்சியில தந்திருக்கிறீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உதயசூரிய சின்னத்திலே ஒரு இஸ்லாமியருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டேன். காரணம் என்று சொன்னால், இங்க முதலாக காதர் ஷெரீப் என்பவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், முஸ்லிம் சமுதாய. அடுத்தது மகாராஜா பீடி கம்பெனியுடைய முதலாளி கலீல் என்பவர் இருந்தார். அதற்கு அடுத்து கபூர் என்பவர் இருந்தார். அதற்கு அடுத்தது வந்தவாசி வஹாப் இருந்தார். அதுக்கு அடுத்தது நான் இருந்தேன். அதுக்கு பிறகு முகமது ஜான் இருந்தார். ஆக 6 பேர் இஸ்லாமியர்கள் இந்த பகுதியை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய சமுதாயத்துக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்கள். திமுக சார்பாக, நான் கூட்டணி சார்பாக சொல்லவில்லை, திமுக சார்பாக தயவு செய்து கொடுங்கள். உங்கள் கட்சியிலே மற்ற அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருக்கின்ற ராணிப்பேட்டை தொகுதி மக்களை சார்பாக திமுக சார்பாக நான் குரல் கொடுக்க காரணம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் உழைத்தவன் இந்த பகுதியில், காங்கிரஸ் கட்சிக்காக மதிக்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கருத்துக்காக உழைத்தவன். எனவே பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு மாற்றத்தை தாருங்கள். இல்லை என்று சொன்னால், இன்னும் மிக தெளிவாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சி வளர்ச்சியிலே எதுவும் கவனம் செலுத்தாமல் அடக்குமுறையை கையாண்டார். பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்ரட்சன் கூட இந்த தொகுதியில வந்தார், தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். அவர் செயல்பட முடியாமல் அவரை முடக்கி வைத்திருக்கிறார். இப்படி சர்வாதிகாரமான ஒரு நிலையில இந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு தருவது நியாயமா? ஏன் எங்களுடைய கட்சியிலே, காங்கிரஸ் கட்சியில இருக்கின்ற முனிரத்னம் அவர்களுக்கு பணப்பாக்கத்திலே டாடா கம்பெனியுடைய திறப்பு விழாவிலே மேடையிலே கூட உட்கார வைக்கவில்லை. நல்ல காலம் உங்களுக்கு. நான் இதன் மூலமாக பத்திரிகை மூலமாக செய்தி அனுப்பிய காரணத்தால் மீண்டும் திறப்பு விழாவின் போது நீங்கள் அவரை ஆழ்த்தி மேடையில் உட்கார வைத்தீர்கள், ஜெகத்ரட்சன் அவர்களை மேடையில் உட்கார வைத்தீர்கள். ஆக அதற்காக நான் தலை வணங்குகின்றேன், உங்களை நன்றி செலுத்திக் கொள்ள வேண்டுகிறேன். தயவுசெய்து இந்த வேண்டுகோளையாவது ஏற்று தொகுதியிலே நல்ல ஒரு வேட்பாளரை பாருங்கள். காலம் கடந்து கொண்டிருக்கிறது, நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.